வெல்கம் டு அமுதவேதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் முள் இல்லாத மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது போன்லெஸ் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க கூட அசால்ட்டாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல சுவையான மீன் குழம்புங்க. குளிர் காலத்தில் அதுவும் ஏற்ற ஒரு டிஷ் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம், 4 தக்காளி எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மசாலா. அதுக்கப்புறம் எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டு கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன கருவேப்பிலை கொத்து, தட்டி வச்ச பூண்டு தோலோடு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரைச்சி வச்ச மசாலா, கல்லுப்பு, 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் பச்சை வாசனைலாம் போய் பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வரும். உங்களுக்கு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. சேம் வத்த குழம்பு டைப் தான். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளி கரைச்சலை நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நாம் இங்கே மீனை வறுத்துக்கலாம். சேம் மசாலா ஆஸ் யூஷுவல். மீன் மசாலா என்ன போடுவோம் அதை தான் போட்டிருக்குங்க. மீன் அப்படி வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே இங்கே மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து உங்களுக்கு மேலே பிரிஞ்சு எண்ணெய் தெரியுதா? அப்போது இந்த போன்லெஸ் ஃபிஷ்ஷை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குங்க. கொஞ்சம் கூட அதில் ஒன்றுன்னா சேர்த்துக்கலாம். நாம் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நாம் வேகிறதுக்குள்ளே ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இங்கே பாருங்கள், முள் இல்லாத மீன். நல்லா உங்களுக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு சாப்பிடலாம். சுத்தமாக முள் கிடையாது இதில். கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா இந்த வெதருக்கு, கோல்டுக்கு செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இருக்குது, நல்லா தேனில் போட்ட பலாப்பழம் மாதிரி. அதுக்கப்புறம் மீன் வறுத்துருக்கோம் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் கூட மீன் இருக்குது, அதெல்லாம் கூட வறுத்துக்கலாம். இதெல்லாம் சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மீனுங்க. கண்ணை மூடிட்டே சாப்பிட்லாம், ஏன்னா சுத்தமாக முள் கிடையாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்புடன் அமுதா.